சிம்பு மேல் தடை உத்தரவு கேட்கவில்லை. தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் விளக்கம். ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் ஹிப்கா பாதி தமிழா கதாநாயகனாக நடிக்கும் படம் பிடி சார். பிடி சார் படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரசாத் லேப் தியேட்டரில் நடந்தது. அப்போது பத்திரிகையாளர்கள் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷை சூழ்ந்து கொண்டு, நீங்கள் தக் லைஃப் படத்தில் சிம்பு நடிப்பதற்கு தடை கேட்டீர்களாமே, சிம்புவுக்கு ரெட் கார்டு போட்டிருக்கிறார்களா என்றெல்லாம் கேள்வி கணைகளை துளைத்தார்கள். இதற்கு பதிலளித்து ஐஸ்வரி கணேஷ் பேசும் பொழுது, நான் சிம்பு படத்தில் நடிக்கக்கூடாது, ரெட் கார்டு போட வேண்டும் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. என்னுடைய படத்தில் நடிக்க வேண்டும், தக் லைஃப் படத்துக்கு முன்னால் எனக்கு நடித்து கொடுக்க வேண்டும் என்று தான் சொன்னேன். ஆனால் தக் லைஃபில் இன்னும் சில நாட்களில் படப்பிடிப்பு முடிந்துவிடும். எனவே தக் லைஃப் படப்பிடிப்பு முடிந்த பிறகு என்னுடைய தயாரிப்பில் சிம்பு நடிக்க வேண்டும் என்று தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கத்தில் பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக என்னுடைய படத்திலே எஸ்டிஆர் சிலம்பரசன் கதாநாயகனாக நடிப்பார் என்று உறுதியுடன் தெரிவித்தார் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ். ஹிப்கா பாதி தமிழா கதாநாயகனாக நடிப்பது மட்டுமின்றி பிடி சார் படத்துக்கு இசையமைக்கிறார். ஹிப்கா பாதி தமிழா இசையமைக்கும் 25வது படம் பிடி சார். இதையொட்டி பிரம்மாண்டமான கேக் வெட்டி பிரசாத் தியேட்டரில் கொண்டாடினார் இசையமைப்பாளர் ஹிப்கா பாதி தமிழா. கூலி படத்தின் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் தன்னுடைய நண்பர்களுடன் சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசித்து விட்டு வந்தார். அதே போல இயக்குனர் விக்னேஷ் சிவன், அவருடைய மனைவி நயன்தாரா ஆகியோர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று விசேஷ அபிஷேகம் செய்து வழிபட்டனர். நியூயார்க்கில் பிறந்தநாள் கொண்டாடிய அதர்வாவுக்கு இப்போது படங்கள் இல்லை, சும்மா தான் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். இதனால் நியூயார்க் புறப்பட்டு சென்றார். அங்கே அவருடைய தம்பி இருக்கிறார். அங்கே தன்னுடைய அண்ணன் அதர்வா பிறந்தநாளை மிகச் சிறப்பாக நியூயார்க்கில் கொண்டாட ஏற்பாடு செய்தார் அதர்வாவின் தம்பி. நேயர்களே, தொடர்ந்து பரபரப்பான துணுக்குகளை அடுத்த வாரம் சொல்கிறேன். அதுவரையில் பொறுத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.